ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க வீட்டில். சிக்கன் குஃப்தா சாலன்னு சொல்லிட்டு, இது தமிழில் வந்து சிக்கன் உருண்டை குழம்புன்னு சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள்: சிக்கன் ஹைமா 1/2 kg, போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 100 கிராம், சிறிதளவு தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் சிறிதளவு, ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு 6 பல், இதில் தேவைக்கேற்ற அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. அண்ட் இந்த சிக்கன் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு. அண்ட் இது எல்லாமும் சேர்த்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் இதை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிறிதளவு புளி அண்ட் தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே இதில் வந்து பச்சையாகவே சேர்த்துடலாங்க. தேங்காயில் வந்து எல்லா மசாலாவும் போட்டு எல்லாத்தையுமே கலக்கி அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். ஸோ லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அண்டு புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் இந்த உருண்டையெல்லாம் வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதி விட்டுறணும். மூடி நல்லா கொதிக்க விடணுங்க குழம்ப. நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. அவ்வளோதான். இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி.